இறுக்கத்திலே மிகப்பெரிய தவறு எதுனா, 4 பேர் நல்லதை அனுபவிப்பாங்கன்றதுக்காக ஒரு கருத்தோட்டமான விஷயத்தை சொல்லும் பொழுது அதை காது கொடுத்து கேட்காத இருக்கிறாங்க பார். அதை விட பெரிய தவறு எதுவுமே கிடையாது. வள்ளுவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. அவரே ஒரு திருக்குறள்ல அவங்கள திட்டுறாரு. செவியிற் சுவை உணரா, சொல்றத கேட்கிற அறிவு இல்லையா? செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள், தின்ன மட்டும் தெரியுது இல்ல, அப்ப நீ யாரு? சாப்பிட மட்டும் தெரியறது யாரு? மக்கள் கிடையாது. நீ அவியினும் வாழினும் என், நீ இருந்தா என்ன செத்தா என்ன, நீ நல்லா இருந்தான்னா எப்படி போனா எனக்கு என்ன? அப்போ உன்னாண்ட இந்த உபதேசங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றா போல ஆயிடுது. அப்போ அவருக்கே கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பசு இருக்குது, அதாண்ட போய் நம்ம உபதேசம் பண்ண முடியுமா? பன்றி இருக்குது, நீ தகாத வஸ்துவை சாப்பிட்ற, இதெல்லாம் தகாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த இடத்துல மலத்திலே போட்டு விழுந்து கிடக்கிற எழுந்திப்படி வான்னுட்டு பசுவை சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் அந்த அறிவுரை செல்லுபடி ஆகாது.